படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. இது டாக் லவர்ஸ் மட்டும் இல்லாம மத்த எல்லா ஆடியன்ஸுமே கண்டிப்பா கவர் பண்ணும். ஒரு மாரல் வேல்யூ வந்துட்டு டைரக்டர் உள்ள குடுத்திருக்காரு. ஸோ தாராளமா ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். பட் கொஞ்சம் ட்ரிகர் வார்னிங். ஏன்னா வெளிய வந்துட்டு இப்போ டாக்ஸ் எல்லாம் எப்படி அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, அத ஒரு பார்ட்டா உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஃபார் அவேர்னஸ்க்காக. ஸோ மத்தபடி வந்து மூவி ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா உயிரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப அழகா கன்வே பண்ணியிருக்காங்க டைரக்டர். அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு புதுமுகம் மாதிரியே தெரியல. ரொம்ப இயல்பா இருந்தது. அண்ட் மியூசிக் தான் வந்துட்டு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரியோட சேர்த்து. நல்லா இருந்தது. அலங்குன்னு டைட்டில் வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஏதாவது உள்ள சொல்லியிருக்காங்களா? அலங்கு மீனிங் ஏதாவது? இது அது பர்டிகுலரா மூவிக்கான இத வந்து ஐ மீன் அதுக்கான மீனிங்கை வந்து மூவில ப்ராப்பரா கன்வே பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் எமோஷ்னலா என்ன சொல்ல நினைச்சாரோ டைரக்டர் அத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இது இப்போ இந்த அலங்கு படம் பார்த்தோம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் ஃபேமிலியோட என் ஒய்ஃபு நானும் தான் வந்திருந்தோம். என்கேஜிங்காக இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீல் குட் த்ரில்லராக இருக்குது படம். ரொம்ப நல்லா இருக்கு. இது அந்த மாதிரி நம்ம செட் பண்ண முடியாத மாதிரி தோணுது. ஏன்னா நாங்கள் ஏதோ அலங்கு வித்தியாசமாக பேர் இருக்குன்னு தான் படத்துக்கு வந்தோம். நாய் இருக்குது ஏதோ அதை வச்சு எடுத்துருப்பாங்க. பட் வந்த பிறகு உள்ளே போன பிறகு த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பயங்கரமாக அடிதடி அப்படிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஃபீல் குட் த்ரில்லர். நம்ம மலையாளத்தில் மொழி படம்லாம் வந்து ரொம்ப ஃபுல்லாக ஃபீல் குட். அது கூட கொஞ்சம் த்ரில்லர் கலந்தா எப்படி இருக்கும். 2 ஃபீல் கலந்த மாதிரியான ஒரு படம். எல்லாருமே பார்க்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் நம்ம ரெகுலர் லைஃப்பை விட்டு வெளில வந்து நல்லா இருக்கலாம். டாக்லாம் வந்து எவ்வளோ முக்கியம். அது ஈஸியாக வந்து நம்ம ஒரு ரோட்டில் போகிற நாய் அடிபட்டு வண்டியில் போனால் அடிபட்ட நாய் தானே அப்படின்னு தூக்கி போட்டு போகிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நாய் மனுஷன் உயிர் எப்படியோ அதே மாதிரி தான் நாய்களோட உயிரும். எல்லா உயிரினமும் சமம். எல்லா உயிரும் நம்ம மதிக்கணும் சமமா அப்படின்றத மெசேஜாக சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய மெசேஜாக வெளிப்படையாக தெரியல. நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிதான் புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக பண்ணியிருக்கு. அது பார்த்தா சிஜி மாதிரி தெரியல. எப்படி அதை வேலை வாங்கினாங்கன்னு தெரியல. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கு. நாட்டு நாய் மாதிரி தான் இருக்குது. பழகின நாய் மாதிரி கூட தெரியல. அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி அப்படி எதுவும் தெரியல. இது த்ரில்லர். கேரளாக்காரங்க தமிழ் அந்த பார்டர்ல இருக்க மலைவாழ் மக்கள் ஸ்டேட் பிரச்சனைலாம் இல்லை. கேரக்டர்ஸ் வந்து 2 மிக்ஸ் ஆயிருக்கு. அங்க யாருக்குள்ளேயும் அந்த கான்ஃபிளிக்ட் அப்படி இல்லை. கதைப்படி தான் கான்ஃபிளிக்ட் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மாதிரி எதுவும் இல்லை. கான்ட்ரவர்சியா எதுவுமே தெரியல. சின்னதா எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட நீங்க எல்லாருமே பார்க்கலாம். அதாவது டாக் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு டாக் மூவி வந்திருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். குட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நானால இப்படி சீட்டில் இப்படி முன்னாடி உட்காந்துட்டு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எக்ஸ்பெஷலி என்னதான் நம்ம ஒரு ஆக்ட் பண்ணாலும் ஒரு சீன்ல உசுறு கொடுத்து நடிச்சாலும் மியூசிக்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. த்ரில்லிங்கான ஒரு ஃபீல் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த டாகுக்கெல்லாம் ஒரு மியூசிக் கொடுத்துருப்பாரு. அந்த சீனுக்கெல்லாம் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாரும் போய் பார்க்கலாம். இந்த படத்துல வந்து யாரோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, யாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு நிறைய பேர் பிடிச்சிருந்தது. சில சீனெல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஹீரோவோட அம்மா இந்த அளவுக்கு அந்த ஃபைட் சீனில் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ஒன்று. ப்ளஸ் ஹீரோவோட இது எல்லாமே நல்லா இருந்தது. அவங்க கூட நடித்த 2 பேர் இருக்காங்க இல்லையா? ஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்காங்கல்ல, இதையா இன்னொருத்தர் இருக்காங்க. அதில் வந்துட்டு ஒருத்தர் மட்டும் மாட்டிப்பாருல்ல, அதில் அடிபட்டு இருக்காங்கல்ல, அதில் ஒரு க்ளோஸ் ஷாட் ஒன்று வச்சாங்க பாருங்க. சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப ஃபீலாக இருந்தது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருந்தது. ஃபைட் சீன் எல்லாமே நல்லா இருந்தது. அவரது கேஷுவல் தான். எல்லா மூவிலையுமே அவருக்கான கதையை அவர் கேஷுவலாக பண்ணிட்டு போயிடுவாரு. இதுலேயும் அதே மாதிரி அவர் கேஷுவலாக பண்ணிட்டார். அவ்வளோ நல்லா இருக்கு. அவரு தான். எல்லா படத்துலையுமே ஜாதி ரீதியான சீன்ஸு இருக்கதான் செய்யுது. அது நம்ம எடுத்துக்கிற டைப்ல இருக்கு. ஜாதிங்கிறத நம்ம எடுத்துக்கிற டைப்ல இருக்கு. சில பேர் இதை வச்சு இஷ்யூ பண்ணுவாங்க, பண்ணாமலும் இருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிற மைண்ட் செட்ல இருக்கு நான் நினைக்கிறேன். கலந்து ஸ்டேட் ரீதின்னு எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ நாட்டுல நடக்கிறத சில பேர் படமா எடுக்கிறாங்க, சிலது ரியல் லைஃப்ல நடக்கிறத படமாவும் எடுக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் யாருமே வந்துட்டு சும்மா எடுக்க மாட்டாங்க.
நம்மளுக்கு வந்து சொல்லணுங்கிறத படத்து மூலியமா சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். நம்ம வந்துட்டு படம் இந்த சீன் நல்லா இருந்துச்சு மச்சான், இந்த சீன் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஆனா எல்லாமே வந்துட்டு ரியல் லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்கோ, கரண்ட்ல என்ன நடக்குதோ இல்ல நடந்துச்சோ அதை மட்டும்தான் வந்துட்டு இப்போ படத்துல மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற விதமா வந்துட்டு அதை சொல்லுவாங்க. ஸோ நம்ம பார்த்து நம்ம தான் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தான் நினைச்சோம். ஆனா இது யாரும் கேஷுவலாக பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருமே வந்துட்டு மச்சான் இதெல்லாம் நடக்குது, இப்படியெல்லாம் நடந்திருக்கா, இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ள எழும். ஆனால் மற்றவங்களுக்கு அந்த கேள்விகள் தாட் வருமா அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்ல தெரியாது. ஸோ அதனால நடக்கிறத தான் சில மூவிஸ்ல எல்லாம் காட்டுறாங்க. நான் பர்டிகுலராக இந்த மூவின்னு சொல்லலை, எல்லா மூவியுமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதனால இது நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது இந்த படம். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, ஃபேமிலியோட எல்லாரும் போய் பார்க்கலாம். தேங்க்யூ. படத்துல என்ன சொல்லுவாங்க? படத்துல என்ன எல்லா உயிரும் ஒரே இதுதான், அதுதான் மீன் பண்ணி சொல்ல வந்ததுதாங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா படம்? இல்ல எங்கேயாச்சும் உங்களுக்கு போரிங்கா லாங்கா இருந்துச்சா? இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரிவர், ஃபாரஸ்ட், மலைகள், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு டாக்கை வச்சு தான் வந்து முழுக்க முழுக்க கதையை கொண்டு போயிருக்காங்க. பெட் லவருக்கு இந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு பிடிச்ச படமா? ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போனாங்க. ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு வெயிட்டிங்கில் இருந்ததை நான் பார்த்தேன். இந்த படம் மூலிமா ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை எல்லாருமே மதிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி எல்லா உசுரும் ஒன்று தானே வந்து எங்கள் ஹீரோ வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த ஒரு விஷயம் தான் படத்தை மொத்தமே கனெக்ட் ஆகும். ஏன்னா படம் ஃபுல்லாகவே அந்த ஒரு வார்த்தைக்கு தான், எல்லா உசுரையும் மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அலங்கு படத்தை அலங்கரிக்கணும் அப்படின்றத எல்லாரையும் கேட்டுக்கிறேன். மறக்காம ஃபேமிலியோட இந்த படத்தை வந்து பாருங்க. அலங்கு திரைப்படத்துக்கு ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு காமெடி ஆக்டராக இருந்து இந்த படத்தில் வந்து ஒரு லாங்கஸ்ட்டாக வந்து ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக இருக்குது? ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்களோட போர்ஷன்லாம் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க? நீ உங்க கூட இருந்தோம் எங்கூட இருந்தவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த கதாபாத்திரமாவே அந்த டிராவலாகவே அந்த அந்த மலையில் இருக்கிறவங்க எப்படி அந்த ஒரு இதாக எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு யதார்த்தமாக பண்ணியிருக்கீங்க. எங்கேயுமே நடிச்சிங்க அப்படின்ற விஷயமே இது பண்ணல. ஃப்ரேமில் எங்கேயுமே யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல. அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய சின்ன சின்ன படங்கள் நடித்தாலும் இந்த படத்தில் ரொம்ப கூடவே ட்ராவல் ஆகுறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது, அனுபவமாகவும் இருக்குது. அது ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நிறைய திரைப்படங்கள்லாம் நான் பண்ணுவேன் நம்புறேன் இந்த படம் மூலியா. என்னோட இயக்குனர் எஸ்பி சக்திவேல் சாருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோட ப்ரொடியூசர் சபரீசன் சார், சங்கமித்ரா மேம், அவங்களுக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.